ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எல்லாரும் எல்பிஜி சிலிண்டர்லாம் வாங்கி வச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வழக்கம் போல மோடி அரசு வந்து நம்ம வயிற்றுல அடிக்க வந்தா ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை பத்திலாம் நம்ம அண்ணன் பேச மாட்டாரு. ஏன்னா பேசினா ஜி அங்க சொல்லி சிபிஐ வந்து குடுமையை பிடிச்சி ஆட்டி வச்சிடும். அதனால பேச மாட்டார். இப்ப வரைக்கும் பிஜேபியோட சேர்றோமா இல்லையா அப்படின்னு நிறைய டாக்ஸ் வருது. நானே சொல்றேங்க, சேர மாட்டாங்க. ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறது தமிழ்நாடு, ஆன்டி பிஜேபி அப்படின்னு அவங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணோம். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பாத்தீங்களா நாங்க சேரல, நாங்க எங்க கொள்கை எதிரியோட சேரல, நாங்க ஆன்டி பிஜேபி அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு வாங்க முடியும். அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஜோக்கு தான் இது. நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜயை ரொம்பவே காட்டமா விமர்சனம் செஞ்சதுனால விஜய் ஃபேன்ஸ் சிலர் ஜூலிக்கு சோசியல் மீடியால பதிலடி கொடுக்கும் வகையில சில போஸ்டர் பகிர்ந்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி பலரும் ஜூலியை மோசமா விமர்சனம் பண்ணாங்க. குறிப்பா ஜூலிக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்ற கிட்னி திருட்டுக்கும் சம்பந்தம் இருக்கணும் தெரிவிச்சாங்க. அதே மாதிரி ஜூலியோட குடும்பத்தையும் ஜூலியோட கணவரையும் அவமானப்படுத்துற மாதிரி சிலர் விமர்சனம் பண்ணாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் தொடக்கத்திலேயே பதிலடி கொடுத்தாங்க. இதை தொடர்ந்து சென்னை கமிஷனர் அலுவலகத்துல விஜய் ஃபேன்ஸ், தாவேகா நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் மேல புகார் கொடுத்திருந்தாங்க. கிட்னி விற்பனை மோசடியில தன்னை தொடர்பு படுத்தி ஆதாரமற்ற பொய்யான வீடியோஸை வெளியிட்டு மன உளைச்சலை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க மேல பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யவும் கோரிக்கை வச்சாங்க. இப்படி ஜூலி ரீசெண்டா தான் கமிஷனர் அலுவலகத்துல புகார் கொடுத்திருந்தாங்க. இந்நிலைதான் டிவிகேவுக்கு எதிராக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க ஜூலி. இந்த வீடியோ வேகமா சோஷியல் மீடியால பரவிட்டு வருது. ஏன்னா பிஜேபி எதிர்க்கிறது தமிழ்நாடு, ஆன்டி பிஜேபி அப்படின்னு அவங்களுக்கு நரேட்டிவ் செட் பண்ணோம். இப்ப என்ன சொல்லுவாங்க, பாத்தீங்களா நாங்க சேரல, நாங்க எங்க கொள்கை எதிரியோட சேரல, நாங்க ஆன்டி பிஜேபி அப்படின்னு சொல்லி தானே ஓட்டு வாங்க முடியும். அதுக்காக அவங்க பண்ணக்கூடிய ஜோக்கு தான் இது. இதை நம்பி மக்களே யாரும் ஏமாந்துறாதீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பாஸ்கெட் பால் அண்ணா வேற வந்து 40 நிமிஷம் என்கொயரி சரக்கு பாட்டில் பிரைவேட் ஜெட்ல எடுத்துட்டு போய் மாட்டிட்டாரெல்லாம் சொல்றாங்க. எதுக்குன்னே இது கட்சிக்கு அசிங்கம் இல்லையா இதெல்லாம்? அண்ட் சட்டம் தன் கடமையை செய்யும், தீ பரவட்டும். ஆஸ் யூஷுவல் வல்கர் வாரியர்ஸ், அவுதர் வாரியர்ஸ், உங்களோட வன்மத்தை வந்து கக்கிட்டு போலாம். மறந்துடாதீங்க, பிஜேபி இஸ் ஈக்குவல் டு டிவிகே, டிவிகே இஸ் ஈக்குவல் டு பிஜேபி. பிஜேபி தான் டிவிகே, டிவிகே தான் பிஜேபி. அண்ணா வந்து பி டீம்லாம் இல்ல, ஏ டீம்ஸ் அண்ணா. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இது போன்ற வீடியோஸை பார்க்க நியூஸ் தமிழ் கிட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்க.